நம்ம விஜய் அண்ணன் அறிமுகப்படுத்தின கொடியில தமிழ் பண்பாட்டை மதிக்கிற விஷயங்கள் இவ்வளோ இருக்கா? ஆமாங்க. அப்படி தமிழ் பண்பாட்டை மதிக்கிற விஷயங்கள் அந்த கொடியில என்ன இருக்குதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். முதலாவதா நம்ம பார்க்க போறது அந்த கொடியோட நிறம் மஞ்சள் சிகப்பு. நம்ம தமிழர்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் இல்லாமல் இருக்காது. குறிப்பா சொல்ல போனா நம்ம போடுற புது ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, புது பத்திரிகையா இருந்தாலும் சரி, அதோட முனையில சிறிதளவு மஞ்சள் தடவுற பழக்கம் உண்டு. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த கொடியோட நிறம் அமைஞ்சிருக்கு. ரெண்டாவதா அந்த கொடியில ரெண்டு பக்கமும் நிக்கிற அந்த போர் யானைகள். அந்த போர் யானைகள் முழங்குற மாதிரி கொடியில எதுக்காக வச்சிருக்காங்கன்னா போரின் முடிவு வெற்றிக்கான அறிகுறின்னு சொல்லலாம். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது அந்த கொடியுடைய மையப்பகுதியில் இருக்கிற அந்த வாகைப்பூ. அந்த காலத்துல போரில் வெற்றி பெற்ற மன்னனுக்கு சூடும் பூ தான் இந்த வாகைப்பூ. தான் அந்த வாகைப்பூ கொடியில வச்சதுக்கான அர்த்தம். தமிழ் பண்பாட்டை மதிச்சு ஒரு கொடியவே இந்த அளவுக்கு பார்க்குறாருன்னா நம்ம தமிழ்நாட்டை நினைச்சு தமிழ் மக்களை எந்த அளவுக்கு பார்த்துப்பாருன்னு யோசிங்க.